முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு திட்டத்தை தற்போது வெளியிட்டு இருந்தாருங்க. அந்த திட்டமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமானது வெளியிட்டு இருந்தார். ஸோ இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்த போகிறது, யாருக்கெல்லாம் 1 கிராம் தங்கம் இலவசமாக கிடைக்க போகிறது அப்படிங்கிறத விரைவாக பார்க்கலாங்க. அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியாக ஒரு உத்தரவை வெளியிட்டு இருந்தாருங்க. இந்த உத்தரவு நிறைய பெண்மணிகளுக்கு, அதாவது நிறைய தாய்மார்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இதனை பற்றி நம்ம விரிவாக இப்ப பார்க்கலாம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்து வந்ததுங்க. ஸோ இந்த திட்டமானது யாருக்கெல்லாம் கிடைக்க போகிறது என்ற கேள்வி மக்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் 1 கிராம் தங்கம் இலவசமாக கிடைக்க போகிறது என்பது குறித்து நிறைய மக்கள் பேசிக்கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு பரபரப்பான செய்தியாகவும் சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய ஒரு செய்தியாகவும் இப்ப இருந்து வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கி இருக்குங்க. இதுல மிகவும் முக்கியமான திட்டம் பாத்தீங்கன்னா, தாய்மாமன் தங்க மோதிர திட்டமானது சொல்லி இருக்காங்க. அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மற்றும் பிரசவித்த தாயும் கௌரவிக்கக்கூடிய முகமாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமானது வடிவமைக்கப்பட்டு இன்று இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக ஒரு புதிய தகவலானது வெளிவந்தது. அதாவது தாய் சேய் நலனை கருதி மேம்படுத்த முன்னுரிமையாக சில விஷயங்களும் செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்தது. தமிழ்நாடு அரசு தாய் சேய் நலனை மேம்படுத்துவதற்கு மிகுந்த முன்னுரிமை இன்றையளவு பார்த்தீங்கன்னா அளித்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில இந்த அரசானது செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறது ஒரு புறம் தெரிவிக்கிறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி, இலவச பிரசவம் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தை பராமரிப்பு சேவைகள், அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா அவசர மகப்பேறு சிகிச்சை, அது மட்டுமில்லாமல் ஊட்டச்சத்து அளித்தல், பிரசவத்திற்காக மருத்துவமனையை திட்டமிடும் முறை மற்றும் கர்ப்பிணி மற்றும் குழந்தைகள் கூட்டு கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அவங்க சொல்லி வந்தாங்க. இந்த பல்வேறு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இந்த முயற்சிகள் மாநிலத்தில் தாய் சேய் நல குறியீடுகளாக குறிப்பிடத்தக்க வகையில மேம்படுத்தி உள்ளதாக தெரிவித்து வராங்க. அது மட்டுமில்லாமல் இந்த திட்டமானது அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களை சார்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்றது வெளியிட்டு இருக்காங்க. தமிழர் பாரம்பரியத்தில் தாய்மாமன் சீர் என்ற மரபின்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயின் சகோதரர் புதிதாக பிறந்த குழந்தையை வரவேற்று வாழ்த்தும் வகையில தங்கம் உள்ளிட்ட பரிசுகளை வழங்கும் விதமாகவும் தமிழர் பண்பாட்டு மரபை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் அரசு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தாய்மாமனின் பங்கை ஏற்று அன்பும் அக்கறையும் நிறைந்த வரவேற்பின் அடையாளமாக 1 கிராம் தங்க மோதிரமானது வழங்கப்பட உள்ளது அப்படின்னு தெரிவித்து இருக்காருங்க. தமிழ்நாடு அரசின் சுகாதார சேவைகளில் மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய நோக்கிலும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தையின் பிறப்பை நினைவு கூறக்கூடிய வகையிலும் தாய்மையின் மகிழ்ச்சி மற்றும் முக்கியத்துவத்தை கொண்டாடக்கூடிய வகையில தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்த உள்ளதுங்க. இந்த திட்டத்தை மாநிலத்தில் செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா 755.83 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் உடனடியாக கோருவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டு உள்ளாருங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பயன்பெறுவாங்க அப்படிங்கிறத சொல்லி இருக்காங்க. ஸோ ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து எந்தெந்த குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் பிறக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த திட்டமானது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15, 2026 அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயால் துவக்கி வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்து வராங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அரசு தரப்புல தெரிவித்து வரக்கூடிய முக்கியமான விஷயங்க.
தமிழ்நாடு அரசின் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரத்தை பெற பின்வரும் தகுதிகள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டா இருக்குங்க. ஸோ மக்கள் இந்த திட்டத்தில் நிறைய கேள்விகள் இதுவரை எழுப்பி வராங்க. ஸோ அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக யார் யாருக்கெல்லாம் இந்த திட்டம் பொருந்தும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அரசு மருத்துவமனையில் பிரசவம் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் முழுக்க முழுக்க அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. தமிழக குடியுரிமை பெற்று இருக்கணும். தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசித்து வரும் குடும்பங்களை சார்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த தங்கம் இலவசமாக வழங்கப்படும். ஸோ இதுல பயன்பெறக்கூடிய தேதிகள் என்னவா இருக்குன்னு மக்களுக்கு டவுட்டாவே இருக்குங்க. அதாவது ஏற்கனவே சொல்லியபடி ஜூன் 22, 2026 அன்றைய நாள் அரசு மருத்துவமனையில் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் சரி அவர்கள் அனைவருக்குமே இந்த திட்டமானது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தேதியில முதல் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தில் கீழ் பயன்பெற தகுதி ஆனவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டமானது என்று நடைமுறைக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 முறைப்படி தொடங்கப்பட்டாலும் ஆனால் ஜூன் 22 முதலே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால மக்கள் என்னடாது செப்டம்பர் 15 தான் இதுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பாங்க, ஆனால் ஜூன் 22 எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக செப்டம்பர் 15 அறிவித்திருந்தாலும் ஜூன் 22 நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு அரசு தரப்புல அவங்களுடைய கருத்தை தெரிவித்து வராங்க. ஸோ கண்டிப்பாக ஜூன் 22 எத்தனை குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் பிறந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த திட்டம் உதவக்கூடிய வகையில் பயன்பெறக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா தாய்மார்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு வகையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு புதிய அத்தியாயம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ நிறைய தாய்மார்கள் கஷ்டப்பட்டு வரக்கூடிய இந்த சமயத்தில் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும் சரி அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் சரி அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதமாக இந்த திட்டமானது செயல்பட்டு வருகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த திட்டம் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ஒரு அத்தியாயமாக இருக்க போகிறது. ஸோ இதனை தொடர்ந்து மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற அரசியல் சார்ந்த பதிவுகளை தெரிந்து கொண்டு பயன்பெறணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.